விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோவையில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். போட்டிகள் நிலவுகிறது. இதில் எந்த பிள்ளையிடத்திலே, எந்த கட்சியிடத்திலே தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரம் இருந்தால் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும், பாதுகாக்கமாக இருக்க முடியும் என்பதை என் மக்கள் உறுதியாக தேர்வு செய்வார்கள். ஒரு பக்கம் திரைக்கவர்ச்சி, ஒரு பக்கம் இன எழுச்சி, ஒரு பக்கம் ஊழல் லஞ்சம், ஒரு பக்கம் உண்மை நேர்மை, ஒரு பக்கம் பிரச்சனைகள் எல்லாம் தந்தவர்கள், ஒரு பக்கம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த அவர்கள் பிள்ளைகள். இதில் எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என் உயிர்க்கினிய தம்பிதங்கள் ஆழ்ந்து யோசித்து அறிந்து முடிவெடுப்பார்கள். இந்த தேர்தலில் எது ஒன்று இங்கே சரியாக நடந்திருக்கிறது? ஏற்கனவே இந்த கவுண்டம்பாளையத்தில் நின்ற சட்டமன்ற உறுப்பினரின் சாதனை என்ன, செய்தது என்ன? எல்லாம் செய்து முடித்திருந்தால் இலவச அறிவிப்புகள் ஏன்? வந்தால் பெண்களுக்கு 2000 கொடுக்கிறோம் என்ற அறிவிப்பு ஏன்? வெந்தால் வங்கிக் கணக்கில் 10,000 போடுகிறோம் என்ற அறிவிப்பு ஏன்? நல்லா சேவை செய்திருந்தால் தேவையில்லையே. திமுக நல்லாட்சி கொடுத்திருந்தால் எதுக்கு 8,000 ரூபாய்க்கு டோக்கன்? எதுக்கு 2,000 ரூபாய் மகளிருக்கு? எதற்காக இந்த அறிவிப்புகள்? நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். அதையே நீங்க சொல்றீங்க. நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் மக்கள் சொல்வார்கள் ஸ்டாலின் ஐயா ஆட்சி தொடரட்டும் என்று. அப்போ ஒரு நேர்மையாளன், ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த நாயகன் எதற்காக கூட்டம் சேர்க்க வேண்டும்? புதிதாக வருகிற கட்சிகளை இணைத்துக் கொண்டு எந்தெந்த இடத்தை யாருக்கு பிரித்து கொடுப்பது என்று திணறுகிற கட்சிகள், எந்த இடத்தில் யாரை நிறுத்தம் என்று துணிந்து முடிவெடுக்கிற கட்சி எந்த கட்சி என்று பாருங்கள். புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள், இதுவரை அரசியல் அதிகாரத்தை, அரசியல் தேர்தலில் வாய்ப்பே கொடுக்காத சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி எது? ஆணுக்கு பெண் சமம் அல்ல அந்த கோட்பாட்டை தகர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டிலே சரிபாதி பெண்களுக்கு இடம் கொடுத்தது யார்? ஒன்னு என் ஆதி சிவன், இன்னொன்னு அவன் பேரன் சீமான். 2 பேர் தான் சரிபாதி கொடுத்திருக்கிறோம் பெண்களுக்கு. வேற எவன் கொடுத்தான்? எவன் கொடுத்தான்? பேசுவான். இவேரா பெரியார் அவர்தான் பெண்ணுக்கு. நீ பேசிக்கொண்டு தெரிவாய். பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்தும். அவன் மகன் தான் இந்த மண்ணிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்? இது என் தாய் நிலம், இது என் மண், இது என் மக்கள், என் சொந்தங்கள், எங்கள் இரத்த உறவுகள். நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். எங்களுக்கு சாதி இருக்கிறது. என்ன சாதி? விதியே என் செய்ய நினைத்தாயின் தமிழ் சாதியை என்னிடம் கூறாயோ என்று எங்கள் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி சொன்னானே, அந்த சாதி தமிழ் சாதி. வேறு எந்த சாதியும் எங்களுக்கு கிடையாது. கற்றறிந்த இளைஞர்களே, என்னரும் தம்பிதங்கைகளே, சாதி வேண்டும் என்றால் நீங்கள் வேறு பக்கம் நில்லுங்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்றால் என் பக்கம், உங்கள் அண்ணனின் பக்கம் வாருங்கள். மதம்தான் தேவை எனக்கு என்று நின்றால் நீங்கள் தொலைதூரத்துக்கு போங்கள். இல்லை, மதத்தை கடந்த மனிதம்தான் வேணும், மனிதநேய வேணும், அதுதான் புனிதம் என்ற புரிதல் இருந்தால் உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தான் என்னோடு வாருங்கள். சாதி அரசியலானால் அங்கே சமத்துவம், சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால், அதுவே அதிகாரத்திற்கு வருமானால் அங்கள் மனிதநேயம் என்பது செத்து போகும். பணம் அரசியலானால் அங்கு மாண்புமிக்க ஜனநாயகம் கொல்லப்படும். கேடுகட்ட பணநாயகம் மலரும் வளரும். அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் சிதைந்து போகும். நீங்கள் இலவசம் அல்லது காசு என்று கொடுங்கள், மக்கள் அடித்து பிடித்துக் கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் இடித்துக் கொண்டு கையேந்தி நிற்பதை பாருங்கள். உங்கள் தொன்று தொட்ட மரபு தொட்ட பண்பாடு செத்து, ஒழுக்கம் செத்து போகும். பணம் அரசியல் செய்ய வந்தால் நீங்கள் பன்னெடுங்காலமாக பாதுகாத்த பண்பாடும் ஒழுக்கமும் மாண்பும் மரணித்து போகும், செத்து போகும். இதை கடந்து ஒரு தூய ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்றால், இல்லை, அரசியல் என்பதும் அதிகாரம் என்பதும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ குறிப்பிட்ட மதத்திற்கோ அல்ல. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது என்ற புரிதல் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களோடு வாருங்கள். அனைத்து உயிர்களுக்கும் என்ன?
ஆடு மாட்டுக்கு கோமாரி நோய் மருத்துவ முகாமை நடத்தி காப்பாற்றுங்கள் என்று வேளாண்குடி மக்கள் போராடினால் அது ஆடு மாடுகளுக்கான அரசியல். அரசியல். காட்டுக்குள் செல்லுகிற போது சிகரெட்டை பிடித்து தூர வீசி விடாதீர்கள், காடு பற்றி எரியும் என்று பலகை வைக்கிறார்கள். இது காட்டுக்கான அரசியல். காட்டுக்கான அரசியல். அங்கே பாலித்தீன் பொட்டலங்களை தூக்கி வீசி விடாதீர்கள், மானும் வரையாடும் காட்டெருமையும் சாப்பிட்டு விட்டு செத்து போகும் என்று பலகை எழுதி வைக்கிறமே, அது அந்த விலங்குகளுக்கான அரசியல். எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கிறது. என் அன்பு உடன் பிறந்தானே, பயிர் வெள்ளத்திலே மூழ்கி செத்து போச்சு, இழப்பீடுதா என்று என் வேளாண்குடி மக்கள் போராடுவது அந்த பயிர். கோவையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்த்தோம். இது குறித்து பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம். அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற கட்டாய சட்டம் அமல்படுத்தப்படும், இயற்றப்படும். அப்போ மினிஸ்டர், எம்எல்ஏ, முதலமைச்சரே போகும்போது அந்த மருத்துவமனை எவ்வளவு தூய்மையானதாக சுத்தமானதாக இருக்கும் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம் சொல்றோம். இன்னைக்கு எப்படி சூயஸ்கார உள்ள வந்து எல்லா வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் போட்டு மீட்டர் பொருத்திட்டான். அந்த மீட்டர் எவ்வளவு ஓடுதோ அதுக்கு காசு கட்டுறோம்ல, அந்த மாதிரி எல்லா வீட்டுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் குழாய் பொருத்தப்படும். ஆனா தண்ணிக்கு காசு இல்லை. எல்லாரும் அந்த தண்ணியை இலவசமாக பயன்படுத்தலாம்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. ஒரு பொதுமக்களுக்கு 15 நாட்களுக்கு கிடைக்கின்ற தண்ணீர், ஒரு எளிய மக்களுக்கு ஒரு வாரம் 10 நாட்களுக்கு கிடைக்கிற தண்ணீர், ஒரு பெரும் முதலாளிக்கு மட்டும் எப்படி தினமும் கிடைக்கும்? எப்படி இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணியை அவன் 1/2 லிட்டர், 1 லிட்டர், 30 லிட்டர் என்று பேக் பண்ணி விற்கிறான் என்பதை நாம் என்றேனும் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? தண்ணியினால் தான் 3ஆம் உலக போரே வருங்கிறாங்க. இதே கோவையில நொய்யலாரும் கௌசிகா நதியும் செத்து போச்சு. இதையெல்லாம் மீட்டு சரி செய்து நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரி அனைவருக்கும் தூய இலவச குடிநீரை தருவோம்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. ஆடு பெப்பர் ஸ்ப்ரே, மிளகா பொடி, சேஃப்டி விசில், சோல்டர் கத்தி, இதெல்லாம் எதுக்குமா? நீ போற காலேஜ் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 காலேஜ் தான். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்க. என்னடி பண்றது? ரோட்ல நடக்கிறது, நியூஸ்ல காட்டுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது. நமக்கு நாமே அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்பவாது புரிஞ்சுதே உங்களுக்கு? தமிழ்நாடு மீண்டும் அமைதி பூங்காவாக மாறிட வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. 10 ஆடு 10 மாடு வச்சு குச்சி வச்சு ஹேன்னு மேய்ச்சிட்டு போவதல்ல ஆடு மாடு மேய்த்தல். அரசாங்கமே பல ஹெக்டேர் நிலங்களை தனதாக்கி அதிலே 10,000 மாடுகள், 20,000 மாடுகள், 30,000 மாடுகளை வளர்த்து அதிலிருந்து பால் பொருட்கள், பால், பாலாடை கட்டி, சீஸ், பட்டர், பன்னீர் என அனைத்து ப்ராடக்ட்ஸையும் செய்து அதை மக்களுக்கு கொடுத்தது போக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி. அப்போ அந்த ஆடு மாடுகளை பராமரிப்பதற்கு படித்தவர்கள் தேவையில்லை, படிக்காதவர்கள் போதும். அதனால் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை. அந்த பால் எத்தனை லிட்டர் வந்துச்சு, எத்தனை லிட்டர் தயிராச்சு, எத்தனை கிலோ பன்னீர், எத்தனை கிலோ பட்டர், இப்படி கணக்கு போட கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து கணக்கு வழக்கு பார்க்க ஒரு படித்தவர் தேவை. அப்போ படித்தவருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறோம். இதுதான் திட்டம். சும்மா இவங்க வந்து படிச்சவங்களையெல்லாம் ஆடு மாடு மேய்க்க போக சொல்றாரு, ஆடு மாடு மேய்க்க போக சொல்றாரு, அதெல்லாம் தவறு. திட்டம் இதுதான். இதுதான் உண்மையான நிலமும் வளமும் சார்ந்த திட்டம். இவர்கள் போல சாராய பொருளாதாரத்தை வைத்து மட்டும் நாட்டை இத்தனை ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி இதிலிருந்து மாறுபட்டு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைப்போம்னு சொல்றோம். வேளாண்மை அரசு பணிங்கிறோம். வேளாண்மை அரசு பணி. எப்படி வேளாண்மை செய்யறவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க அரசு பணி கொடுப்பீங்க? இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க.
இல்ல நீ டாஸ்மாக்ல ஊத்தி கொடுக்கிறவனுக்கு அரசு பணி கொடுத்து அரசு சம்பளம் கொடுத்திருக்கும் போது உணவு தயாரிக்கின்ற விவசாயிக்கு அரசு பணி கொடுக்க முடியாதா என்கின்ற கேள்வியை முன்வைத்து வேளாண்மையை அரசு பணியாக மாற்றுவோம்னு சொல்லுது நாம் தமிழர் கட்சி. இவர்களுக்கு எந்தவித நோக்கமும் இல்லை. இவர்களுக்கு காசை கொடுக்க வேண்டியது, வாக்கை வாங்க வேண்டியது, அதிகாரத்திலே போய் அமர்ந்து கொண்டு கொள்ளை 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 கொள்ளையடிப்பது மட்டுமே இவர்களின் நோக்கமாக இருக்கு. ஓட்டுக்கு 5000, ஓட்டுக்கு 10,000, எவ்வளவு 50,000 வரைக்கும் கூட கொடுப்பாங்க. இந்த தடவை ஓட்டுக்கு காசை கொடுத்து உங்கள் வாக்குகளை ஏமாற்றி வாங்கி எப்படியேனும் அதிகாரத்திலே உட்கார்ந்து விட வேண்டும் என்ற வெறியோடு இருக்கிறார்கள் இவர்கள். ஏன் குடும்பத்துக்கு 10,000 கோடைகால தொகுப்பு, அப்படி பொங்கல் தொகுப்புன்னு எதுக்கு இவ்வளவு காசு? மக்களுக்கு சேவை செய்ய எதுக்குப்பா இவ்வளவு காசை கொடுத்து அதிகாரத்திலே போய் உட்கார்கிறீர்கள் என்ற கேள்வியை நாம் இவர்களிடையே முன்வைக்க வேண்டுமா இல்லையா? வெறும் சாராயம் சாராயம் சாராய பொருளாதாரத்தை வைத்துதான் இந்த அரசின் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2023 முதல் 24 வரை ஐயா TN 38DL 1251 TN 38 வெறும் சாராய பொருளாதாரத்தை வைத்துதான் இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. 2023, 24 வருடங்களில் இவர்கள் சாராயம் வித்த காசு எவ்வளவு தெரியுங்களா? 48,000 கோடி. ஒரு வருடத்திற்கு 48,000 கோடி. தீபாவளியான 3 நாள் 750 கோடி. பொங்கல் வந்தா 500 கோடி என சாராயத்தை விற்று 5 லட்சம் பெண்களின் தாலி அறுத்ததுதான் இவர்கள் செய்த சாதனை. இந்த மண்ணின் வளங்களை காக்க, நிலங்களை காக்க இவர்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது? ஏதாவது திட்டம் இருக்கா? நாங்க இந்த நதியை மீட்போம், நாங்க இந்த மலையை காப்போம், இந்த மண்ணை மீட்போம்னு சொல்றக்கே ஏதாவது திட்டங்கள் இந்த திருட்டு திராவிட கும்பல் வைத்திருக்கிறார்களா? எப்ப பாரும் காசை கொடுத்து வாக்கை விலைக்கு வாங்கி அதிகார திமிர்தான். சீமான் அலவீசுதுங்க, தலை தூக்குது தலை தூக்குது தமிழ்நாடு தலை தூக்குது. இந்த சாராய பொருளாதாரம் மட்டும் 48 கோடி. ஆனால் மாற்று பொருளாதாரத்திற்கு இவர்களிடம் ஏதாவது சிந்தனை இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனால் இவர்களுக்கு மக்கள் நலனிலோ மக்களின் வாழ்க்கையிலோ எந்த அக்கறையும் கிடையாது. இவர்களுக்கு தேவை வாக்கு. இவர்கள் மக்களின் வாழ்க்கைக்கான அரசியல் செய்ய வரவில்லை, இவர்கள் மக்களின் வாக்குக்கான அரசியலை செய்ய வருகிறார்கள் என்பதை அறிவார்ந்த எம் தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில நீங்க இந்த காலப்பட்டி 4 ரோட்ல சந்தை கூடும் போது பாருங்க, இங்கே தமிழர்களை ஒவ்வொருவராக எடுத்து விடலாம் பிரிச்சு. அத்தனை வடமாநிலத்தவரும் இங்கே சந்தையில வந்து பொருட்களை வாங்கி செல்வதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இங்கே எண்ணிலடங்காத வடவர்கள் பூந்துட்டான். 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதே கவுண்டம்பாளையத்துல வடவர்களின் எண்ணிக்கையால் தமிழர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதை யார் சரி செய்வா? இதற்காகத்தான் ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டுகளாக இன்னர் லைன் பர்மிட், உள்நுழைவு சீட்டு முறையை அறிமுகப்படுத்துங்க என்று போராடி வருது. உங்களுக்கு தான் ஆட்சி நடத்த தெரியாது, நிர்வாக திறமை இல்ல, உங்களுக்கு மக்களின் வாழ்க்கை மீது எந்த பற்றுதலும் இல்லை. நாங்க தான் 10 ஆண்டு காலம் கத்துறோமே.
அந்த இன்னர்லண்ட் பர்மிட்டை அறிமுகம் செய்யுங்கள். அவரோட பேர் என்ன, அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க, ஆதார் கார்டு, அவங்க அப்பா பேர் எல்லாத்தையும் வாங்குங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு பயம் வரும். அவர்களின் எண்ணிக்கை எல்லை மீறி போகும்போது அதை நாம் கட்டுப்படுத்த அது சரியாக இருக்கும். ஆனா அதை செய்யறதில்ல. வருகின்ற வடவர்களுக்கு வாக்க எப்படியாவது கொடுத்து அவங்கள வாக்க வாங்கி நாம வெல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த திராவிட அரசுகள் செயல்பட்டு கொண்டு வருது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று 15 ஆண்டுகளாக எந்த சமரசமும் இன்றி காசுக்கும் சீட்டுக்கும் விலை போது விடாமல் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடுகிறது. நீங்க மாறி மாறி வாக்கு செலுத்தியது போதும். இந்த முறை நாம் தமிழர் மாற்று 1000 பேர் வருவாங்க. நான் தான் மாற்று, நான் இங்க இருக்கிறத மாத்த போறேன் அப்படின்னு 1000 பேர் வரலாம். ஆனால் உண்மையான மாற்று என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் மக்கள் நீங்கள் உணர வேண்டும். மாற்றுன்னு வந்தவன்லாம் எந்த போராட்ட களத்திலே போய் நின்றுக்காருன்னு சிந்திச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பரந்தூர் விமான நிலையம், டங்ஸ்டன் போராட்டம், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம், விரிவுரையாளர்கள் போராட்டம் என தொடர்ச்சியாக களத்திலே மக்களோடு மக்களாக நிற்பது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான் என்பதை என் மக்கள் சற்றே சிந்தித்து பாருங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா ஐயோ சீமான கூப்பிடுங்க, நாம் தமிழர் கட்சியை கூப்பிடுங்கன்னு சொல்றீங்களே, அதே வாக்கு செலுத்தும் போது ஏன் என் மக்கள் மாத்தி மாத்தி ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் செலுத்துகிறீர்கள்? இந்த முறை உங்கள் வாக்குகளை மாற்றி ஏர்கலப்பையுடன் கூடிய விவசாயி சின்னத்திலே தாருங்கள் என்று கேட்டு உங்கள் முன்னே உங்கள் பிள்ளைகள் நிக்கிறோம். இதே சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுற அண்ணன் PRG அருண்குமார் அவர்களுக்கு நான் ஒரு சவாலை செய்யறேன். இதே தொகுதியில போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி கலாமணி அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல், கோற்றும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல், என் மக்களின் வாக்குகளை திருடாமல் இந்த களத்திலே போட்டியிடுவார். ஆனா நீங்க அப்படி போட்டியிட முடியுமா? வாக்குக்கு காசு கொடுக்காம, கோற்றும் கோழி பிரியாணியும் கொடுக்காம, தோடு தொங்கட்டா ஹாட் பாக்ஸ் எதுவும் கொடுக்காமல் நீங்க ஒத்தைக்கு ஒத்த வாங்க, எங்களை விட ஒரு வாக்கு நீங்க அதிகமா வாங்குறீங்களா இல்லையான்னு களத்துல சந்திப்போம். அன்பு சொந்தங்களே, நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் திருமதி கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு ஏர்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தங்கை வென்று வந்தால் இந்த கவுண்டம்பாளையம் தொகுதி பிரச்சனைகளை, இந்த கவுண்டம்பாளையம் தொகுதி மக்களின் உரிமைகளை உங்கள் குரலாக அந்த சட்டமன்றத்திலே ஒழிப்பார் என்று கூறி, புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும், நாம் தமிழர் ஆட்சி சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழின இருளகற்ற வந்த பேரொளி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நம்மோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்கிற, தொண்டாற்றுகிற ஒரு புனிதமான அமைப்பு, ஒரு முறை.
ஆனால் இன்று அதை கொன்று அதிக லாபம் ஈட்டும் ஒரு தொழிலாக, அதிகம் பணம் சம்பாதிக்கிற பாதுகாப்பான ஒரு தொழிலாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். இலவச அறிவிப்புகளையே ஆட்சியின் சாதனைகளாக சொல்லுவது எவ்வளவு வேதனையானது என்பதை அறிவில் சிறந்த பெருமக்கள் உலகில் பல்வேறு நாடுகளில் அவர்கள் முன்னெடுக்கிற ஆட்சி முறைகளை, நிர்வாகத்தை கூர்ந்து கவனிக்கிற அரசியல் ஆர்வலர்கள், அறிவார்ந்த பெருமக்கள், படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் கவனிக்க வேண்டும். இந்த நாடு ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு நாடாக மாறிவிட்டது. லஞ்சம் பெறுவதும் வாங்குவதும் குற்றம் என்பது சொல்லில் தான் இருக்கிறது. ஒரு கவிதை, லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், அதை கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் என்ற ஒரு கவிதை. அதுபோலதான் இந்த நாடு ஊழல் லஞ்சத்தில் ஊறி பெருத்து கொழுத்து நிற்கிறது. ஒரு நாட்டின் நிர்வாகத்தை சீர்கெடுப்பது ஒரு முறைகேடான நிர்வாக கட்டமைப்பு என்பதே இந்த ஊழல் லஞ்சம் தான். ஊழல் லஞ்சம் பெருக்கிற போது, வளர்கிற போது அது மக்களுக்கான சேவை என்பது செத்து விழுந்துவிடும். இதன் தொடக்க புள்ளி, இதன் கருவறை எங்கே இருக்கிறது என்றால், இந்த வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் தான் இதற்கான தொடக்கமே இருக்கிறது. விதையே ஊண்டப்படுகிறது. வாக்குக்கு காசு கொடுக்கிற போது, இலவசங்களை அறிவிக்கிற போதே அவன் நம்மளை ஏமாற்ற தயாராகிறான், ஏமாற்ற துணிந்து விட்டான் என்பதை நாம் எண்ணி தெரிய வேண்டும். மக்களை ஏமாற்றுவது எளிது, ஆனால் அந்த மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவது மிகப்பெரிய கடினம் என்கிறான் மார்க் ட்வைன் என்கிற அறிஞன். அது மாதிரி என் மக்கள் பன்னெடு காலமாக ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று என் மக்களை விழிப்புணர்வடை செய்வதற்கு 15 ஆண்டுகளாக இந்த மண்ணின் வீதியெங்கும் உங்கள் பிள்ளைகள் கத்தி வருகிறோம். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த களத்திலே நிற்கிற கட்சிகள், அதனுடைய கடந்த கால ஆட்சி முறை, செயல்பாடுகள், இப்போது அவங்க முன்வைக்கிற வாக்குறுதிகளை என் சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும், என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு. இத்தனை முறை ஆண்டு திருப்பி தேர்தல் வரும்போது, தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற போது மக்களிடம் வந்து பிரச்சனையை கேட்க வருகிறார்கள். அப்படி என்றால் அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களின் பிரச்சனை என்னவென்றே தெரியாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆட்சி முடியும் போது உங்களின் கனவு என்ன என்று கேட்கிறார்கள். அப்ப இவ்வளவு நாள் மக்களின் தேவை என்ன, மக்களின் கனவு என்ன, இதுவெல்லாம் தெரியாமலே ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இத்தனை ஆளுகள் ஆட்சி செய்தவர்கள் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவிற்கு மக்களை வைத்திருந்திருக்கிறார்கள். திருப்பி வருகிற போது 1000 கொடுத்ததை 2000 உயர்த்துகிறார்கள், 5000 உயர்த்துகிறார்கள், 10,000 உயர்த்துகிறார்கள். மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாகிவிட்டது, இப்ப ஃப்ரிட்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொன்றை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்றால் இந்த 5 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி என்கிற சொல் எங்கே போயிருந்தது? மக்களின் தன்னிறைவு, தற்சார்பு வாழ்வு, மதிப்புமிக்க, மாண்புமிக்க, பெருமைமிக்க வாழ்க்கை என்பது என்னானது? ஒவ்வொன்றுக்கும்
அரசிடத்தில் கையேந்தி நிற்கிற நிலையிலேயே தன் நாட்டு குடிகளை ஒரு அரசு வைக்குமானால் அது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? அது எந்த மாதிரியான ஆட்சி? இதை என் அன்பு சொந்தங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த களத்தில் நிற்கிறது 2 பெரும் கட்சிகள், திமுக அதிமுக ரெண்டும் பெரிய கட்சிகள். கூட்டணியில் எல்லா கட்சிகளையும் இதுக்கு மேல கூட்டி அல்றதுக்கு குப்பை இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கூட்டி ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்க. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அதோட கூட்டணி இல்லை என்று விலகி வந்த அதிமுக இம்முறை எதற்காக கூட்டணி வைத்தது? போன முறை சொன்ன குறைகள் களையப்பட்டு விட்டதா? பாரதிய ஜனதா மேல வச்ச குற்றச்சாட்டு இம்முறை தீர்க்கப்பட்டதா? பாரதிய ஜனதா சொன்ன குற்றச்சாட்டு, என் தம்பி அண்ணாமலை அதிமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சி என்று குற்றம் சாட்டினார். அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு குற்றம் சாட்டினார், சான்றுகளோடு. இப்போது அந்த ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டதா? தலைவியே ஊழல் குற்றச்சாட்டுல சிறையில் இருந்தபோது எப்படி அந்த கட்சி ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டது? இப்போதுக்கு கூட்டணி வைத்தீர்கள். அப்போது பாரதிய ஜனதா மதவாத கட்சி என்று சொன்னவர்கள் இப்போது மதவாதத்தை விட்டுவிட்டு வெளியேறி வந்து விட்டதா? எதற்காக கூட்டணி வைத்தீர்கள்? இதுதான் பிழைப்புவாதம், சந்தர்ப்பவாதம். மக்களின் நலனை விட்டு தங்களின் அற்ப தேர்தல் வெற்றியே முதன்மையானது என்று நிற்கிற, தங்களின் பதவியே மேன்மையானது முதன்மையானது என்று கருதுகிற சந்தர்ப்பவாதம் என்கிறோம். ஊழல் லஞ்சம், எந்த கட்சி இதில் ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டில் இல்லை? எந்த கட்சி இல்லை? பாரதிய ஜனதா அமலாக்கத்துறை மூலமாக சோதனை செய்த இடி ரைடு விட்ட இடத்தில் எல்லாம் பணம் வாங்கி இருக்கிறது. தேர்தல் பத்திரத்தின் மூலமாக, எலக்ட்ரல் பாண்டில் மூலமாக அதிகமாக பணம் வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா. எல்லா முதலாளியிடமும் வசூலிச்சிருக்கிறது. அதிகமாக காசு வாங்கியது காங்கிரஸ், அதிகமாக காசு வாங்கியது திமுக. எஸ்பிஐங்கிற ஒரு இது சொல்லுது, ஒரு அமைப்பு. இந்திய தேர்தலிலேயே தேர்தலில் போட்டியிட்ட ஒரு அரசியல் கட்சி தேர்தல் பத்திரத்தின் மூலம், எலக்ட்ரல் பாண்டு மூலம் ₹1 கூட வாங்காத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்கிறது. அந்த அறிவிப்பு வலையொலிகள் எல்லாம், வலைத்தளங்கள் எல்லாம், உங்களுடைய பகிரில் எல்லாம் பரவுகிறது, பாருங்கள். நாங்கள் மக்கள் இயக்கம், மக்களிடத்தில் மக்களிடம் வந்தவர்கள், மக்களிடம் கையேந்துகிறோம். எங்கள் மக்கள் கொடுக்கிறார்கள், அதை திரள் நிதி என்கிறோம். உங்களுக்கு தெரியுமா என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கு பறிக்கிற கட்சிகளோடு, வாங்குகிற கட்சிகளோடு நிற்கிறீர்கள், வாக்கு செலுத்துகிறீர்கள். என் பிள்ளைகள், என் தங்கைகள், என் தம்பிகள் வாக்கு சேகரிக்க போகிற போது பெரியவர்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், பெரிய வருவாய் இல்லாத மக்கள், நீங்கள் கொடுக்கிற 1000-500 வாங்குகிற என் எளிய மக்கள், என் பிள்ளைகளை பிடித்து ஒரு பெரியவர் 2000 கொடுக்கிறார் செலவுக்கு. தாத்தா அவ்வளவு வேணா அப்படின்னு திருப்பி என் தங்கை 1000 கொடுக்கிறார். ஒரு அம்மா பார்த்தால் பாவமாக இருக்கிறது அந்த தாயை பார்க்கிற போது, அவள் என் தம்பிக்கு வேட்பாளருக்கு காசு கொடுக்கிறார், இந்த செலவுக்கு வச்சுக்கன்னு. அம்மா, நான் வாக்குக்கு காசு கொடுக்கறது போல வந்துவிடும் என்று நம்ம பிள்ளைகள் வாங்க இல்ல நான் தானே கொடுக்கிறேன் வச்சுக்க என்று. சிறு சிறு பிள்ளைகள் அப்பா அம்மா செலவுக்கு கொடுக்கிற காசை சேர்த்து 5000 ரூபாயை உண்டியலில் வந்து, பெரியப்பா இந்தாங்க நீங்க தேர்தல் செலவுக்கு வைத்துக்கொள் என்று என் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுக்கிறார்கள். நான் திருக்கோவிலூரில் நான் தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருந்தேன். ஒரு ஊரிலே ஒரு இடத்தில் இது மாதிரி பேசிவிட்டு போகும்போது ஒரு தம்பி அண்ணா 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 என்று கத்தி ஓடி வந்தான். ஓடி வந்து என்னை கிட்ட வந்து, அண்ணா அண்ணா இந்தாங்கண்ணா உங்களுக்கு தேர்தல் செலவுக்கு 5000 ரூபாய் நான் வச்சுக்கிறேங்கண்ணா. அண்ணா நான் முடி வெட்டுருவேன்னா, ஒரு வாரமா அந்த முடியை வெட்டி சிறுக அண்ணனுக்கு காசு கொடுக்கணும்னு சேமிச்சேன் நான். அந்த தம்பிக்கு தான் நான் இந்த களத்துல யாரோடும் சேராம எத்தனை 1000 கோடி பேரம் பேசினாலும், எவ்வளவு பதவியை தருகிறோம் என்ற ஆசை காட்டினாலும், பதவி ஆசையும் பணத்தாசையும் முக்கியமல்ல, என் இனம் வெல்வதும் வாழ்வதும் மீள்வதும் தான் கனவு என்று இந்த எளிய பிள்ளைகள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கொலை செய்து விடக்கூடாது, கொன்று விடக்கூடாது. உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாயிருக்க போராடு என்கிறார். பணம், சாதி, மதம், சாராயம் எல்லாம் கொடுத்தும் தன்மானத்தோடும் இனமானத்தோடும் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதிலே புதிய சின்னமான இந்த ஒரு மைக் சின்னத்தை 3வது 4வது பெட்டியிலே இருந்த அந்த சின்னத்தை தேடி
சீமானுக்கும் அவன் தம்பி தங்கைகளுக்கும் வாக்கு செலுத்தி 36 லட்சம் மான தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே நல்ல அரசியல் உருவாக வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்கிற பெரும் கனவு கொண்டிருக்கிற என் பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள் தனித்து நின்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிற கட்சி பெற்றுக்கானால் அது என் மக்கள் எங்களுக்கு கொடுத்த உயர்வு. 3வது இடத்தில் வைத்திருக்கிற என் பெற்றோர்கள், இவ்வளவு தூரம் கொண்டு வந்த என் தாய்மார்கள், என் தங்கைகள், என் தம்பிகள் முதலிடத்திற்கு கொண்டு போக மாட்டார்களா என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நல்லதை என் மக்கள் விரும்புவார்கள், நல்லதை என் மக்கள் விரும்புவார்கள். பொண்ணுக்கு பையன் பார்க்கணுமா, நல்ல பையன். பையனுக்கு பொண்ணா, நல்ல பொண்ணு. நகை கடையா, நல்ல நகை, தரமான நகை. துணி கடையா, நல்ல துணி. சாப்பாடா, சுவையான நல்ல உணவு. எல்லாவற்றிலும் நல்லதை தேடுவார்கள், சரியானதைத்தான் செய்வார்கள். இந்த நிலத்தில் கரும்பு போட்டால் வளரும் என்றால் கரும்பு, இந்த இடத்தில் வாழை என்றால் வாழை, சரியானதைத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த நிலத்தில் நான்கு வேட்பாளர்கள் நாட்டை ஆள வேண்டும், நாட்டில் நல்லாட்சி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிற்கிறார்கள். இந்த 4 போட்டிகள் நிலவுகிறது. இதில் எந்த பிள்ளையிடத்திலே, எந்த கட்சியிடத்திலே தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரம் இருந்தால் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும், பாதுகாக்கமாக இருக்க முடியும் என்பதை என் மக்கள் உறுதியாக தேர்வு செய்வார்கள். ஒரு பக்கம் திரை கவர்ச்சி, ஒரு பக்கம் இன எழுச்சி, ஒரு பக்கம் ஊழல் லஞ்சம், ஒரு பக்கம் உண்மை நேர்மை, ஒரு பக்கம் பிரச்சனைகள் எல்லாம் தந்தவர்கள், ஒரு பக்கம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த அவர்கள் பிள்ளைகள். இதில் எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என் உயிர்க்கினிய தம்பி தங்கிகள் ஆழ்ந்து யோசித்து அறிந்து முடிவெடுப்பார்கள். இந்த தேர்தலில் எது ஒன்று இங்கே சரியாக நடந்திருக்கிறது? ஏற்கனவே இந்த கவுண்டம்பாளையத்தில் நின்ற சட்டமன்ற உறுப்பினரின் சாதனை என்ன, செய்தது என்ன? எல்லாம் செய்து முடித்திருந்தால் இலவச அறிவிப்புகள் ஏன்? வந்தால் பெண்களுக்கு 2000 கொடுக்கிறோம் என்ற அறிவிப்பு ஏன்? வெந்தால் வங்கி கணக்கில் 10,000 போடுகிறோம் என்ற அறிவிப்பு ஏன்? நல்லா சேவை செய்திருந்தால் தேவையில்லையே. திமுக நல்லாட்சி கொடுத்திருந்தால் எதுக்கு 8000 ரூபாய்க்கு டோக்கன், எதுக்கு 2000 ரூபாய் மகளிருக்கு? எதற்காக இந்த அறிவிப்புகள்? நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், அதையே நீங்க சொல்றீங்க. நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் மக்கள் சொல்வார்கள் ஸ்டாலின் ஐயா ஆட்சி தொடரட்டும் என்று. அப்போ ஒரு நேர்மையாளன், ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த நாயகன் எதற்காக கூட்டம் சேர்க்க வேண்டும்? புதிதாக வருகிற கட்சிகளை இணைத்துக் கொண்டு எந்தெந்த இடத்தை யாருக்கு பிரித்து கொடுப்பது என்று திணறுகிற கட்சிகள், எந்த இடத்தில் யாரை நிறுத்தம் என்று துணிந்து முடிவெடுக்கிற கட்சி எந்த கட்சி என்று பாருங்கள். புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள், இதுவரை அரசியல் அதிகாரத்தை, அரசியல் தேர்தலில் வாய்ப்பே கொடுக்காத சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி எது? ஆணுக்கு பெண் சமம் அல்ல அந்த கோட்பாட்டை தகர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டிலே சரிபாதி பெண்களுக்கு இடம் கொடுத்தது யார்? ஒன்னு என் ஆதி சிவன், இன்னொன்னு அவன் பேரன் சீமான். 2 பேர் தான் சரிபாதி கொடுத்திருக்கிறோம் பெண்களுக்கு. வேற எவன் கொடுத்தான்? பேசுவான். இவேரா பெரியார் அவர்தான் பெண்ணுக்கு, நீ பேசிக்கொண்டு தெரிவாய். பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்தும். அவன் மகன் தான் இந்த மண்ணிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்? இது என் தாய் நிலம், இது என் மண், இது என் மக்கள், என் சொந்தங்கள், எங்கள் இரத்த உறவுகள். நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். எங்களுக்கு சாதி இருக்கிறது. என்ன சாதி? விதியே என் செய்ய நினைத்தாயின் தமிழ் சாதியை என்னிடம் கூறாயோ என்று எங்கள் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி சொன்னானே, அந்த சாதி தமிழ் சாதி. வேறு எந்த சாதியும் எங்களுக்கு கிடையாது. கற்றறிந்த இளைஞர்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, சாதி வேண்டும் என்றால் நீங்கள் வேறு பக்கம் நில்லுங்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்றால் என் பக்கம், உங்கள் அண்ணனின் பக்கம் பாருங்கள். மதம்தான் தேவை எனக்கு என்று நின்றால் நீங்கள் தொலைதூரத்துக்கு போங்கள். இல்லை, மதத்தை கடந்த மனிதம்தான் வேணும், மனிதநேய வேணும், அதுதான் புனிதம் என்ற புரிதல் இருந்தால் உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தான், என்னோடு வாருங்கள்.
சாதி அரசியலானால் அங்கே சமத்துவம் சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அதுவே அதிகாரத்திற்கு வருமானால் அங்கள் மனிதநேயம் என்பது செத்து போகும். பணம் அரசியலானால் அங்கு மாண்புமிக்க ஜனநாயகம் கொல்லப்படும். கேடுகட்ட பணநாயகம் மலரும் வளரும். அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் சிதைந்து போகும். நீங்கள் இலவசம் அல்லது காசு என்று கொடுங்கள், மக்கள் அடித்து பிடித்துக் கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் இடித்துக் கொண்டு கையேந்தி நிற்பதை பாருங்கள். உங்கள் தொன்று தொட்ட மரபு தொட்ட பண்பாடு செத்து, ஒழுக்கம் செத்து போகும். பணம் அரசியல் செய்ய வந்தால் நீங்கள் பன்னெடுங்காலமாக பாதுகாத்த பண்பாடும் ஒழுக்கமும் மாண்பும் மரணித்து போகும், செத்து போகும். இதை கடந்து ஒரு தூய ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்றால், இல்லை அரசியல் என்பதும் அதிகாரம் என்பதும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ குறிப்பிட்ட மதத்திற்கோ அல்ல, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது என்ற புரிதல் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களோடு வாருங்கள். அனைத்து உயிர்களுக்கும் என்ன, ஆடு மாட்டுக்கு கோமாரி நோய் மருத்துவ முகாமை நடத்தி காப்பாற்றுங்கள் என்று வேளாண்குடி மக்கள் போராடினால் அது ஆடு மாடுகளுக்கான அரசியல். காட்டுக்குள் செல்லுகிற போது சிகரெட்டை பிடித்து தூர வீசிவிடாதீர்கள், காடு பற்றி எரியும் என்று பலகை வைக்கிறார்கள். இது காட்டுக்கான அரசியல். அங்கே பாலித்தின் பொட்டலங்களை தூக்கி வீசி விடாதீர்கள், மானும் வரையாடும் காட்டெருமையும் சாப்பிட்டு விட்டு செத்து போகும் என்று பலகை எழுதி வைக்கிறமே, அது அந்த விலங்குகளுக்கான அரசியல். எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கிறது. என் அன்பு உடன் பிறந்தானே, பயிர் வெள்ளத்திலே மூழ்கி செத்து போச்சு, இழப்பீடுதா என்று என் வேளாண்குடி மக்கள் போராடுவது அந்த பயிருக்கான அரசியல். எல்லாவற்றையும் ஆடு மாட்டிற்கு தீனி, அதுக்கு உணவு ஒத்தவில்லை, பருத்தி கொட்டை புண்ணாக்கு விலையை குறையுங்கள் என்று போராடுவது அந்த ஆடு மாட்டுக்கான அரசியல். எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்கிறது. என் உடன் பிறந்தவனே, இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சீமான் ஒரு பைத்தியக்காரன், ஒரு கிறுக்கன், மரத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு நிற்கிறான். நான் கட்டிப்பிடித்தேன் சிரிக்கிறாய். உலகத்தில் எல்லா பெரும் தலைவர்களும் நாடுகளும் மரத்தை கட்டி அன்பு குழந்தை போல அன்பு தாய் போல ஆற தெளிவி நிற்கிறார்கள். உனக்கு மரம் என்றால் என்னவென்றே தெரியாத உன்னை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்வது? மரத்துக்கா ஓட்டு இருக்குது? மரத்துக்கு ஓட்டு இருந்தால் சீமான் ஜெயிப்பான், ஆடு மாட்டுக்கு ஓட்டு இருந்தால் சீமான் ஜெயிப்பான் என்று சில அறிவற்ற முண்டங்கள் தண்டங்கள் பிதற்றி திரிகிறது. மரத்திடத்திலே அடே 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 பைத்தியக்காரா, மரத்திட்ட என் ஓட்டுலடா, என் உயிர் இருக்கு, அதனால நான் அதை நேசிக்கிறேன். உயிர் என்பது ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தவனே. காற்று, வெளியில் வீசுகிற காற்றை உள்ளே சுவாசித்து உள்ளே இருக்கிற காற்றை வெளியே விடுவது, அதுதானடா உயிர். வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை, கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து விட்டு நற்காற்றை ஆக்சிஜனை மூச்சுக்காற்றை வெளியிட்டு உனக்கு உயிர் தருகிற ஒன்றே ஒன்று மரமும் செடியும் கொடியும் தானடா. பைத்தியக்காரா, நீ செத்தால் ஏதோ ஆவியாகிற பேயாகிற, நான் ஒன்னும் இல்லை. நான் செத்து போனேன்னா நான் சுவாசிக்கிட்டு இருக்க காற்றை என் தங்கச்சி சுவாசிக்கி, நான் நீ சுவாசிப்ப. இவர் சுவாசி விடுற காற்றை நீ சுவாசிக்கிட்டு இருக்க, இவர் சுவாசி விடுற மூச்சை நீ சுவாசிக்க. இதுல பறைய மூச்சு, தேவேந்தர் மூச்சு, படையாச்சி மூச்சு, கவண்டை மூச்சு, மறைய மூச்சு, நாடார் மூச்சு, கோனார் மூச்சு, அது எங்க போச்சு? எல்லாம் உனக்குள்ளதான் போச்சு. எடா பைத்தியகாரா, என்னகிடா இந்த புரிதல் உனக்கு வரப்போகுது? ஒரே காத்தரா, காத்தை தந்தவன் இவனடா, பைத்தியக்காரா இவனடா. இவன் பணம்னு அலையிறீடா, பணம்னு, அது வெறும் தாள். அந்த தாளை தந்ததே இவன் தான். இந்த மரம் இல்லைன்னா உனக்கு ஒரு மயிரும் இல்லை, நீ அது தெரியல, மழையும் இல்லை காத்தும் இல்லை. மேகம் மிதந்து வருது பாரு, மழைய பொழியாதா பைத்தியம், மழைய பொழியாது. அப்ப யாரு நெல்லை எப்படி அறுவடை செய்து கொண்டு வருகிறோமோ அப்படி நீரை அறுவடை செய்து கொண்டு வருகிற ஆற்றல் உலகத்திலேயே இந்த மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால மரம் வளர்ப்போம் மழை வரும்னு இந்த மடை எங்க எழுதி வைக்கிறாங்க, ஒரு மரக்கண்டையும் நட்டதில்லை. உன் பிள்ளைதான்டா சொல்றேன். பல கோடி பனைத்திட்டம் 10 கோடி, பல கோடி பழைத்திட்டம் 10 ஆண்டு பசுமை திட்டம்னு அறிவிச்சு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல லட்சம் மரக்கண்டுகளையும் பனைக்கண்டுகளையும் நட்டு வருகிற பிள்ளைகள் நாங்கள். மரம்னா என்னன்னு தெரியல,
அட பைத்தியமே, புவி வெப்பமாகுது வெப்பமாகுது, பருவநிலை மாறுது மாறுதுன்னு பிதற்றானடா. மாறுதா? நீ மாத்தினியா? நீ மாத்தினியா? மாத்திர. உனக்கு வெயில் அடிக்குதுன்னா கொடை பிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, கொடை பிடிக்கணும். என்ன கொடை பிடிப்ப? ஒரு பச்சை கொடை பிடிக்கணும். அந்த கொடை தான்டா இந்த கொடை. உனக்கு பாடத்திட்டத்தில் இதை படிப்பிக்கிற கல்வி இல்லை. வேற வழி இல்லாம அண்ணன் இங்க ஒரு வாக்கு கேட்கறத ஓட்டு கேட்கறத விட்டுட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இது தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் இல்லை, அதனால பேசிக்கிட்டு இருக்கேன். உலகத்துல ஒருத்தனை சொல்லு, போட்டா போடு, போல போ. நீ ரெட்டலை உதயசூரியனுக்கு போட்ட ஓட்ட, கை சாமரைக்கு போட்ட ஓட்ட, எனக்கு போட்டா தான் என்ன, போடலைன்னா தான் என்ன? போட்டு தான் நாட்ட. ஒரு அம்மா கன்னியாகுமரியில இருந்து பேச்சு, யாரு சீமானா? ஆமாம்மா, நான் உன் பேச்சையெல்லாம் கேட்பேன், உனக்கு தான் போடணும்னு போனேன். ஆனா ஒரு ஓட்டை போட்டு ஒரு வீணாயிருமோ அப்படின்னு கை சின்னத்துல போட்டேன். 50-60 வருஷமா போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறதுக்கு வருது. அடுத்த முறை உனக்கு போடுறேன். சீமா வரணும் வரணும். எப்படி வரணும்? நீ போட்டா தான் வருவேன். வரணும் வரணும். அது கூட்டமா நிக்கிறவன் தான் ஜெயிப்பான்னு நம்புறது. என்ன கூட்டம் இது? சரியானதை செய்யணும், எளிதானதை செய்யக்கூடாது. ஜெயிக்கிற பக்கம் நிக்கணும்னு நினைக்க கூடாது, நிக்கிற பக்கம் ஜெயிக்க வைக்கணும்னு போராடணும். அவன் தான் வீரன், அவன் தான் வீரன். நீ என்ன நினைக்கிற? நீ நாங்க என்ன சின்ன பசங்க வெல்ல மாட்டோம்னு நினைக்கிறியா? நான் வீரன். ஏன் நீ தான் பெரிய கட்சியாச்ச, எல்லாம் 100 ஆண்டு ஆயிடுச்ச, திராவிட நூற்றாண்டு. இது 50-55 வருஷம் ஆச்சு. அதிமுக ஒத்தை அணியில் ஒண்டி கொண்டி ஒரு சின்ன பயலுக்கு 10 ரூபாய் கையில காசு இல்லாம உண்டியல் குளிக்கிட்டு ஒத்தையா நிக்கிறான். ஏன்? 22 நாடுகள், 22 நாடுகள், உலக நாடுகளின் துணை கொண்டு சிங்களன் எங்களை வீழ்த்த வந்தான். என் தலைவனின் ராணுவத்தை ஒற்றை மகன் வெறும் 20,000 பேரை வச்சு சண்டை செஞ்ச மரவண்டா என் தலைவன் பிரபாகரன். அதே மாதிரி கூட்டம் செஞ்சுட்டு நீ 100 பேர் நின்னாலும் என் ஒரு ஆளை குறி வைப்ப, நான் ஒரு ஆள் உங்க 100 பேரை குறி வைப்பேன். ஏன்னா நீ என்ன கூட்டம் சேர்த்துக்கிட்டு வர? நீ கூட்டத்துல நிக்க யாருக்கு துணிவும் வீரமும் தேவை? அப்படி கத்திட்டு போயிடலாம். தனியா நிக்க தாண்டா வீரமும் துணிவும் தேவை. எனக்கு நேர்மை இருக்கு, உள்ளத்துல நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு, துணிஞ்சு தனிச்சு நிக்கிறேன். 100 விழுக்காடைய மண்ணைய மக்களை காதலிக்கிறேன், நம்புறேன். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது, நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம். என்ன எச்சம்? என்னடா பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா. நம்பிக்கையோடு இருங்க, நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நானு. ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. என் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டான், திருவொற்றியூர்ல நிப்போம் 2 போடுவோம் அப்படின்னு. என் கோட்பாட்டுக்கு எதிர். ஒருத்தன் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவி போட்டி போடுவது ஜனநாயக துரோகம், மக்கள் விரோதம். ஒருத்தன் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில போட்டி போடுவது மக்கள் விரோதம். இது எங்க கொள்கை நிலைப்பாடு. நாங்க தோற்றம், வரலாற்றில் எங்க அளவுக்கு வேணும் தோற்க முடியாத அளவுக்கு தோற்றம். யாருக்கிட்ட? எங்க ஆத்தாட்ட, என் அப்பன்ட்ட, என் மாமன்ட்ட, என் மச்சனன்ட்ட பெருமையா இருக்குடா. என்னை தோக்கடித்தவன் என் தாய் தந்தையர் தான். இன்னைக்கு வீழ்த்துவான்டா, இன்னைக்கு அடிப்பான், இன்னைக்கு திட்டுவான். ஒரு நாள் உச்சி முகந்து இந்த பிள்ளைகளை கொண்டாடுகிற காலமும் வரும். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தை, கோட்பாட்டை கவனி. உங்கள் பிள்ளைகள் காசை முன்னிறுத்தி அரசியல் செய்யல, ஆக சிறந்த கருத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யறோம். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்யறோம். எது சரியா இருக்கு எனக்கு போடுங்கன்னு நான் சொல்லல. எது சரியா இருக்குமோ அதை போடுங்க. நாட்டுக்கு எது நல்லா இருக்குமோ அதை போடுங்க. வேளாண்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற என் மண்ணிலே நீங்களே வேளாண்மை சின்னத்துக்கு விவசாயிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால், இல்ல வேற நாட்டில இருந்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இருந்து போடுவானா? எவன் போடுவான்? எல்லா விவசாயம் ரோட்ல போட்ட அந்த ஆட்சிக்காரங்க போட போறியா? நீ போராடின இடத்துல அவன் பக்கத்தில் ஒண்ணு இந்த மகனுக்கு போட போறியா? எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, எந்த வேளாண் போராட்டத்தில் நான் பயங்கர மகன்
என் பிள்ளைகள் நாங்க நிக்கல. பிரச்சனையெல்லாம் தந்தவன் ஒரு பக்கம் நிக்கிறான், அதே கூட்டத்தோட நிக்கிறான், கோடி கோடியா கொட்டி நிக்கிறான். உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு உன்னோட நின்று போராடினவில்ல, உன் பக்கத்துல நின்னவில்ல, உன் குறைய கேட்டு மனுவை வாங்கி உன் கண்ணீரை துடைச்சு நீ சாஞ்சலுக்கு தோலை கொடுத்து உன் கையை இருக பற்றி ஆறுதல் சொன்ன மகன், இந்த பிரச்சனையை தீர்க்க வந்த மகன் இந்த பக்கம் நிக்கிறேன். நீ எந்த பக்கம் நிக்க போற? அதான் பிரச்சனை. நீ மறுபடியும் பிரச்சனையை தந்தவன்ட்டே அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஆண்டவனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே ஆண்டவங்களால தான் பிரச்சனை. மறுபடியும் அந்த கொடுமைக்காரன்ட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப 2 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொள்றான். நீ மறுபடியும் ஆட்சியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, பிறந்து கையில் எடுத்தோடனே கற்பழிச்சு கொண்டு போடுவான். நீ என்ன பண்ணுது இந்த அரசு? என்ன செஞ்சிருச்சு? எத்தனை காவல் நிலைய மரணங்கள், எத்தனை கற்பழிப்பு கொலைகள், எவ்வளவு படுகொலைகள், எவ்வளவு ஊழல் லஞ்சம், எவ்வளவு வளை கொள்ளை. இது எப்படி சகித்துக்கிற? எப்படி சகித்துக்கிற? எப்படி உனக்கு தூக்கம் வருது? இப்பவே இவ்வளவு பிரச்சனை இருக்கே, உன் பிள்ளைகளை இந்த நிலத்துல இத்தனை பிரச்சனைகளோட விட்டுட்டு போறியா? குடிக்க தண்ணி வச்சிருக்கியா? உன் பிள்ளைக்கு படிக்க கல்வி வச்சிருக்கியா? பார்க்க வேலை வச்சிருக்கியா? சாப்பிட நஞ்சில்லாத உணவு வச்சிருக்கியா? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, மாம்பழத்தை நீ அப்படியே நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட முடியுமா? திராட்சை பழத்தை சாப்பிட முடியுமா? சொல்லு. அன்னைக்கு உன் தோட்டத்துல பறிக்கும் போது மாம்பழத்துல அறுத்துக்கிட்டு போனீங்கன்னா கொட்டைக்கிட்ட ஒரு வண்டு இருக்குமே, இன்னைக்கு இருக்கா? பூச்சி கத்திரிக்காய், பூச்சி வெண்டைக்காய், பூச்சி ஏதாவது காட்டு, பூச்சி தக்காளி காட்டிரு பார்ப்போம். ஏன் ஏன்? நஞ்சு விஷம், விளையிறதெல்லாம் விஷமா விளையுது. பூச்சி திங்க முடியாது, செத்து போகும். அது உடனே செத்துறது, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு சாவ, அவ்வளவுதான். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.